சந்நிதத்தாம் சதாகிருதி ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே திசந்து மே தேவ சதா த்வதீயாக दयातरंगानुचरा कटाक्षाः सौस्त्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं यस्याभवद्भक्तजनार्दिहन्तुः पितृत्वम् अन्येषु अभिचार्यतूर्णं स्तम्भे अवतारनन्य तमनन्द्यलक्षं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरंगराजहरिचंतन योगदश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां घोतामनन्यचरणौ चरणं प्रबध्ये अन्नवयल पुदुவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடபா வண்ணமே நல்கு. வேயர்புகழ் வில்லிபுத்தூராடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணுசித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையுறு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனு கருள் சீனியே. நமஸ்தே. திருப்பாவையினுடைய பாசுர விசேஷ அர்த்தங்களை ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவன் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனுடைய பரம கிருபா கடாட்சத்தினாலே இந்த சத்சங்கத்திலே அனுபவித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே பாசுரார்த்தம் அனுபவிப்பதற்கு முன்பாக வழக்கம் போல சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் நமக்கு அருளி செய்திருக்கின்ற கோதாஸ்துதியினுடைய 14வது ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு தொடர்ந்து திருப்பாவையினுடைய 14வது பாசுரத்தினுடைய விசேஷ அர்த்தங்களையும் அனுபவிப்போம் என்று சங்கல்பம் பண்ணிக்கிறேன். त्वद्बुद्धमाल्य सुरभीकृत चारुमौले हित्वा भुजान्तरगतामपि वैजयन्तीं बद्युस्तवेश्वरिमिद प्रतिकातलोलाः பர்ஹாதபத்ர ருச்சிமார ஜெயந்தி பிருங்காகா என்பது 14வது ஸ்லோகம் கோதாஸ்துதியிலே. கோதாவினுடைய பிரபாவத்தை சொல்ல வந்த ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் கோதா பிராட்டியை பார்த்து, சகல லோகங்களுக்கும் தலைவியான கோதா பிராட்டியே, பெருமாள் தனது மார்பிலே வைஜெயந்தி மாலையை அணிந்திருக்கின்றார். அந்த வைஜெயந்தி மாலையினுடைய நறுமணத்தால் ஈர்க்கப்பட்ட வண்டினங்கள் அந்த மாலையை திருமார்பை சுற்றி சுற்றி வருகின்றன. நீ சூடி கொடுத்த மாலையை எப்பொழுது பெருமாள் தன்னுடைய திருமுடியில் சாற்றிக்கொண்டாரோ அப்பொழுதே அவருடைய திருமுடியும் வாசம் பெற்றது. அதனால் வைஜெயந்தி மாலையை சுற்றி வந்த அந்த வண்டினங்கள் நீ சூடி கொடுத்த மாலையினுடைய நறுமணத்தினால், அந்த காந்தத்தினால் ஈர்க்கப்பட்டு பெருமாளுடைய திருமுடியை சுற்றி வருகின்றது. இதிலிருந்து நீ சூடி கொடுத்த மாலையினுடைய பெருமை எவ்வளவு என்று தெரிகின்றது. இப்படி பெருமாளுடைய திருமுடியை வண்டுகள் சுற்றி வருவது அழகான மயில் தொகையால் பெருமாளுக்கு குடைபிடித்தது போன்று இருக்கின்றதே என்று சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் ஆச்சரியமாக இந்த பாசுரத்திலே இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்திருக்கின்றார். இந்த வகையிலே கோதாஸ்துதியினுடைய 14வது ஸ்லோகத்தை நாம் மனதிலே கொண்டு தொடர்ந்து வழக்கம் போல திருப்பாவையினுடைய 14வது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். இன்றைய பாசுரம், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் படிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் வந்து எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் என்று இன்றைய பாசுரம். வழக்கம் போல பாசுரத்தினுடைய பிரதிபத அர்த்தம், வெளிப்படையான அர்த்தம் என்ன என்பதை அனுபவித்துவிட்டு தொடர்ந்து ஸ்வாபதேசம் என்ன சொல்கின்றது என்பதையும் ஓரளவுக்கு அனுபவிப்போம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்று சொல்கின்றார்.
இந்த வரியிலே புழக்கடை என்ற வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் கோடிட்டு பார்க்க வேண்டும். நிறைய சொற்கள், சுத்தமான தமிழ் சொற்கள் இன்று வழக்கொழிந்து விட்டன. ஆனால் இந்த புழக்கடை என்ற சொல் இன்னும் பிராமண சமுதாயத்தினாலார் பேசப்பட்டு வருகின்றது. ஆனால் அது கூட புழக்கடை என்று நேராக சொல்லாமல் பேக்கடைன்ட்டு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கோம். எப்படியும் புழக்கடை என்ற வார்த்தை இன்றும் நம் ஒரு சில இடங்களிலே புழக்கத்தில் இருக்கின்றது என்பதை மனதில் கொள்ளும். புழக்கடை என்றால் தோட்டம், பின்பக்கம் என்று அர்த்தமாகும். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியில், உன் வீட்டினுடைய தோட்டத்தில் உள்ள வாவி என்றால் குளம், அந்த சிறு குளம். அப்படிலாம் ஒவ்வொரு ஆற்றுக்கும் பின்னால ஒரு சின்ன சின்ன குளம் இருந்ததுன்றது புரிகிறது. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியில் செங்கெழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். செங்கெழுநீர் மலர்கள் எல்லாம் நன்றாக விரிந்து விட்டன. கருணைதல் என்று சொல்கின்ற அந்த ஆம்பல் மலர்கள் எல்லாம் இதழ்கள் குவிந்து சுருங்கி இருக்கின்றன என்று அந்த இயற்கையான ஒரு நிகழ்வை படம்பிடித்து காட்டுகின்றாள். இதை எதற்கு சொல்லுகின்றால், சூரியோதயம் வந்தால் தாமரை மலரும், ஆம்பல் கூம்பும் என்பது இயற்கையினுடைய நியதி. அந்தபடி சூரியன் உதித்தாகிவிட்டது, பொழுது புலந்தாகிவிட்டது என்பதை குறிப்பிலே உணர்த்துவதற்காக இயற்கையாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி இந்த தாமரை மலர்வதையும் ஆம்பல் கூம்புவதையும் இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றாள். செங்கேழ் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் என்று அடுத்த வரியிலே சொல்லி, காவி நிறத்தில் உடையடிந்த, காவி உடை தரித்த அந்த தவசீலர்கள் திருக்கோயிலுக்கு செல்கின்றார்களே, அப்பொழுது பொழுது விடிந்து விட்டது என்பது தெரியவில்லையா? கீழ்ப்பாசுரத்திலே அனுபவித்தோம் இல்லையா? புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை வெளிச்செங்கின் பேரறவும் கேட்டலையோ அப்ப சொன்னால் இல்லையா? அது மாதிரி இந்த தவசீலர்கள் எல்லாம் திருக்கோயிலுக்கு போயிட்டு இருக்கா. எங்களை முன்னம் எழுப்பு தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். இங்கு வெண்சங்கத்தை ஊதிக்கொண்டு இந்த ஓம் என்ற பிரணவநாதத்தை எழுப்பிக் கொண்டு இந்த தவசீலர்கள் கோயிலுக்கு செல்கின்றார்களே, அந்த சப்தமும் உனக்கு கேட்கவில்லையா? எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். நான் எல்லாருக்கும் என்ன, நான் உங்க எல்லாரையும் நோன்பு நோக்க கூட்டுட்டு போறேன்ட்டு முன்ன சொல்லியிருந்தியே, அது மறந்து போயிடுத்தா? நங்காய் அழகான பெண்ணே, நானாதாய் சொன்ன வண்ணம் செய்யவில்லையே என்று நீ வெட்கமடைய வேண்டாமா? நாவுடியாய் எது சொன்னாலும் நல்ல நாவீறு கொண்டவளாக சொல்லுகின்றாயே, நாவன்மை படைத்தவளான நங்கையே, நீ எழுந்திராய், நீ எழுந்து எங்களுடன் வருவாயாக. எதற்கு வரணும்? சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன், சங்கையும் சக்கரத்தையும் தன் திருக்கைகளிலே ஏற்றி கொண்டிருக்கின்ற அந்த எம்பெருமானை, பங்கைய கண்ணானை, அழகிய மலர்ந்த தாமரை போன்ற கண்களையுடைய அந்த எம்பெருமானை பாடையலோர் எம்பாவாய், நாம் சென்று பாடி அனுபவிப்போம் வாய் என்று சொல்லுகின்றார். இந்த பாசுரத்திலே ஒரு விசேஷம் என்னவென்றால், எம்பெருமானுடைய திருநாமத்தை நேரடியாக சொல்லவில்லை. ஆனால் எம்பெருமானுடைய அடையாளம் எதை சொன்னால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் நம் கண்முன் நிற்பானோ அதை சொல்லுகின்றாள். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்று சொல்லி, சங்கையும் சக்கரத்தையும் ஏந்துகின்ற அந்த திருக்கைகளை உடையவன் ஸ்ரீமன் நாராயணன் தானே கண்ணனாக அவதாரம் பண்ணியிருக்கின்றான். ஆகவே சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்று அவனுடைய எம்பெருமானுடைய அடையாளத்தை முதலிலே சொல்லுகின்றாள். அடையாளம் சொன்னால் போருமா? எம்பெருமான் யார்? கருணாசாகரன், கருணையோடு தன் விழியை கொண்டு நமக்கு அருள் புரிபவன் என்பதனால் பங்கைய கண்ணானை என்று அடுத்த அடையாளமாக கருணை மழை பொழிகின்ற தாமரை போன்று அலர்ந்த கண்களை உடைய அந்த எம்பெருமானை பாடையலோர் எம்பாவாய், நாம் சென்று பாடுவோம் வா, எழுந்து வா, ஏல் ஓர் எம்பாவாய். ஏல் என்றால் அறிந்து தெளிந்து, ஓர் என்றால் உணர்ந்து. இது ஏலோர் எம்பாவாய் ஒரு அசைச்சொல்லுக்காக சேர்க்கப்பட்ட வார்த்தை அல்ல. ஏல் ஓர் எம்பாவாய் என்றதை பிரித்து அனுபவித்தோம் என்றால் நன்றாக மனதிலே தெளிந்து அதை நன்றாக உணர்ந்து எங்களுடன் நீ இந்த பாவை நோன்புக்கு எழுந்து வாராய் என்று அழைப்பதாக பாசுரத்தினுடைய வெளிப்படையான அர்த்தம். இப்போது வழக்கம் போல நம்ம பாசுரத்தினுடைய சுவாபதேசம் சொல்லுவா இல்லையா, உள்ளுரை பொருள். உள்ளுரை பொருள் என்றால் மறைந்து, உங்களுக்கு தான் நமஸ்காரம் சொன்னேன். உள்ளுரை பொருள் என்றால் மனசுக்கு உள்ளே என்ன உறைந்து இருக்கின்றது, பால் உள்ளே எப்படி நெய் உறைந்திருக்கின்றது என்று கீழ்ப்பாசுரத்திலே அனுபவித்தோமோ அது மாதிரி
உள்ளுரைகின்ற இந்த பொருள் உள்ளே என்னென்ன அர்த்தங்கள்லாம் இருக்கின்றத ஒவ்வொரு பதத்திலையும் எவ்வளவு ஆழமாக ஆண்டாள் நாச்சியார் வேதத்தினுடைய பொருட்களை எல்லாம் உட்பொருளாக வைத்து சொல்லி இருக்கின்றாள் என்பதை அனுபவிப்போம். பொதுவா தப்பு பண்ணிட்டோம்னா அந்த தப்பு பண்ணிவிட்டோம் என்று உணர்ந்து கொண்டு எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணிவிட்டால் எம்பெருமான் அந்த தவறுகளை மன்னித்து நம் தவறுகள் தீயினுள் தூசாகும் என்பதுதான் திருப்பாவையிலே பொதுவாக சொல்லப்படுகின்ற தத்துவம். ஆகையினால அந்த தத்துவத்தையும் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்றார். இப்பொழுது முதலிலே நான் மற்ற கோபியர்களையும் அழைத்து கொண்டு நோன்பு நோக்க வருகின்றேன் என்று முன்னம் என்னிடம் சொன்னாயே, அதை மறந்து இப்பொழுது உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, பொழுது புலர்ந்து விட்டதே, இன்னும் நீ வரவில்லையே என்று ஆண்டாள் அழைப்பதாக வெளிப்படையான அர்த்தம் என்று அனுபவித்தோம் அல்லவா? உள்ளே இருக்கும் பெண் உறங்குகின்றாளா? இல்லை. பொழுது விடிந்த பிறகும் உறங்குவது அவள் குணநலனாக இருந்தால் நங்காய் என்ற வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாள் ஆண்டாள். ஆண்டாள் பிரயோகம் பண்ணியிருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1000 அர்த்தத்தை நாம் அனுபவிக்கலாம். நம்பி என்றால் நல்ல குணங்களை உடைய உத்தமமானவன் என்று நாம் தமிழிலே அர்த்தம் கொள்வோம். நம்பி என்பது ஆண்பாலாக இருந்தால் நங்கை என்பது பெண்பாலாக நல்ல குணங்களை உடைய உத்தமியான பெண்ணே என்று இந்த பெண்ணுக்கு இவ்வளவு சிறப்பு சொல்லி அழைக்கின்றவள். அப்படிப்பட்ட உத்தம குணத்தை உடைய ஒரு பெண் பகல் பொழுது என்று தெரியாமல் பொழுது புலந்ததும் தெரியாமல் உறங்கிக் கொண்டிருப்பாளா? நிச்சயமாக உறங்கிக் கொண்டிருக்க மாட்டாள். ஆனால் அவள் ஏன் எழுந்து வரவில்லை? கிருஷ்ணானுபவத்திலே திளைத்து கொண்டிருக்கின்றாள் என்பதை நமக்கு கோடிட்டு காட்டுகின்றார். அப்படிப்பட்ட கிருஷ்ண வல்லபையாக இருக்கின்ற, கிருஷ்ணனுக்கு மிகவும் பிரீத்தியாக இருக்கின்ற, கிருஷ்ணனையே சதா சர்வ காலமும் தன் நெஞ்சிலே நிறுத்தி இருக்கின்ற அந்த பெண் தங்களுடன் நோன்பிற்கு வந்தால் நோன்பு சிறக்கும், கிருஷ்ணனை எளிதில் அடைந்து விடலாம் என்பதற்காக வலுக்கட்டாயமாக அவளை எழுப்பி அழைத்து போக வேண்டும் என்பதனால்தான் நங்காய் என்று அழைத்து, உனக்கு வெட்கமாக இல்லையா? உனக்கு ஏற்கனவே சொன்ன சொல்லை மறந்துவிட்டோம் என்ற குற்ற உணர்வு இல்லையா என்று துணிக்கின்ற வகையிலே நானாதாய் நாவுடையாய் என்றெல்லாம் சொல்லுகின்றாள் ஆண்டாள் என்று இதை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆக உள்ளே உறங்குவது போல் யோகு செய்து கொண்டிருக்கின்ற, தியானத்தில் இருக்கின்ற, கிருஷ்ணானுபவத்தில் இருக்கின்ற அந்த உத்தமமான தோழியை நங்காய் என்று சொல்லி அழைக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு முறை. இந்த பாசுரம் தத்துவத்தை விளக்குகின்ற பாசுரமாக இருக்கின்றது. ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒவ்வொரு தத்துவத்தை சொல்லுவதுதான் ஆண்டாள் நாச்சியாரினுடைய சிறப்பு, கோதை தமிழினுடைய ஏற்றம். அந்த வகையிலே பார்த்தோம் என்றால் இந்த பாசுரத்திலே பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்ற 3 விதமான பிரமாணங்களை, அதாவது பிரமாணம் என்றால் சான்றுகள், ஒரு பொருளை நன்றாக உணர வேண்டும் என்றால், தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 3 முறையிலே தெரிந்து கொள்ளலாம் என்று சாஸ்திரம் நமக்கு வகுத்து சொல்லுகின்றது. அதாவது பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். பிரத்யக்ஷம் என்றால் நேராக பார்ப்பது. இப்போ நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன், நீங்க இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக பார்த்துக்கிறோம். பிரத்யக்ஷமாக நேரடியாக பார்த்து உணர்ந்து கொள்வது. அனுமானம் என்றால் ஏற்கனவே நாம் பார்த்து உணர்ந்த ஒன்றை உள்ளே மனதில் கொண்டு நடப்பது என்ன என்பதை அனுமானித்து சொல்லுவது அனுமானம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், தூரத்தில் எங்கேயோ ஒரு புகை வந்துட்டு இருந்ததுன்னா அப்போ நாம் என்ன சொல்லுவோம்? அங்கே ஏதோ நெருப்பு இருக்கின்றது என்று அர்த்தம். அதனால நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொன்னால் அல்லவா? அப்போ நம்ம நெருப்பு இருந்ததுன்னா அங்கே புகை வரும் என்பது நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தை மனதிலே வைத்துக்கொண்டு அந்த புகையை பார்த்த உடனே அங்கு நெருப்பு இருக்கின்றது என்று எப்படி அனுமானிக்கின்றோமோ, அதுபோல ஒரு பொருளை, ஒரு உண்மையை அல்லது ஒரு செய்தியை நாம் ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஒரு செய்தியால் அனுமானித்துக் கொள்வது அனுமானம் என்பது அர்த்தம். அது ஒரு சான்று. மூன்றாவதாக ஒரு தத்துவத்தை என்ன நம்ம சாஸ்திரம் சொல்றதுன்னா சப்தம். சப்தம் என்றால் பொதுவாக இங்கு வேத சப்தத்தை குறிக்கின்றது என்று தத்துவார்த்தமாக சுவாபதேசத்தில் உணரலாம். சப்தம் என்று பொதுவாக சொல்ல வேண்டுமென்னா ஏற்கனவே நாம் கேட்ட ஒரு ஒலியினை கொண்டு, அந்த சப்தத்தை கொண்டு இதுதான் நடக்கின்றது என்று புரிந்து கொள்வோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம காத்தால கோவிலுக்கு வரோம்.
நாம் கொஞ்சம் தூரத்திலே இருக்கோம், ஆனால் திருமணி சத்தம் கேட்டுட்டு இருக்குன்னா அப்போ திருவாராதனை ஆரம்பிச்சாச்சு, திருவாராதனை நடந்துட்டு இருக்குன்ட்டு வேகமாக வருவோம் இல்லையா? எப்படி நாம திருவாராதனை நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு எப்படி தெரிய வந்தது? அந்த சப்தம். திருவாராதனத்தின் பொழுது திருமணி சேவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று நாம் ஏற்கனவே பார்த்ததை மனதிலே கொண்டு சப்த பிரமாணமாக சப்தத்தை வைத்து இங்கே இதுதான் நடக்கின்றது என்று தெரிந்து கொள்கின்றோம். இப்படி 3 தத்துவங்கள், பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், இந்த 3மே நம் சாஸ்திரங்கள் ஒரு பொருளை நன்றாக உணர்ந்து கொள்வதற்கு வழிகள் என்று நமக்கு காட்டுகின்றது. பிரத்யக்ஷம் என்றால் என்ன அது பார்த்துட்டோம், அனுமானம்னா என்னன்றதையும் பார்த்துட்டோம், அதே மாதிரி சப்தம் என்றால் என்னவென்றையும் பார்த்துவிட்டோம். இப்போ பிரமாணம்னு சொல்றீங்களே, பிரமாணம் என்றால் சான்று என்று தமிழிலே நேரடியாக சொல்லலாம். சான்றுன்னா அது ஒரு சாட்சியம். என்ன பிரமாணம் கேட்குறோம் இல்லையா? ஏதாவது ஒன்று சொன்னால் இதுக்கு பிரமாணம் இருக்கான்னு கேட்குறோம் இல்லையா? அது பிரமாணம் இருக்குன்னா இதை சொல்வதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கின்றதா, ஏற்கனவே ஏதாவது சொன்ன உண்மை இருக்கின்றதா என்று தெளிவது. ஆகவேதான் பிரமாணம் என்பதை பிரமாகரணம் பிரமாணம் என்று சொல்வார்கள். பிரமா என்றால் புத்தி, கரணம் என்றால் கருவி. புத்தியை கொண்டு நாம் செய்கின்ற ஒரு கருவியினால், செய்கின்ற செயல்களினால் ஒரு செயலினுடைய தன்மையை புரிந்து கொள்வதுதான் பிரமாணம் என்ற அந்த உண்மை அறிகின்ற அந்த தத்துவம். இப்படி அடுத்தது பிரமாணம் என்று ஒன்று இருந்தால் பிரமேயம் என்று ஒன்று இருக்க வேண்டும். பிரமேயம் என்றால் பிரமாயம் பிரமேயம் என்று சொல்லுவார்கள். அதாவது பிரமாணத்தை கொண்டு எதை அறிய வேண்டுமோ அதை அறிகின்ற வழியை தெரிந்து கொள்ளுவது. இதைத்தான் உபாயம் என்று சொல்லுவார்கள். எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? புருஷார்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை உபாயம் என்று சொல்லுவார்கள். இப்படி பிரமாணத்தை கொண்டு பிரமேயத்தினால் புருஷார்த்தத்தை உணர்ந்து கொள்ள வைப்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய தத்துவார்த்த விளக்கம் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். சப்தம் என்றால் நாம் அன்றாடம் கேட்கின்ற இந்த வெறும் சப்தங்களாக எடுத்துக்கொள்ளாமல் எம்பெருமானுடைய மூச்சுக்காற்றாக இருக்கின்ற அந்த வேத நாதத்தை சப்தம் என்று நாம் அனுமானித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட சப்தம், வேதத்தினுடைய சப்தம் எப்படி வரும்? சாஸ்திரங்கள் மூலம் நமக்கு புரிய வைக்கும். சாஸ்திரம் என்றால் என்ன என்பதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பகவத்கீதையிலே சொல்லி இருக்கின்றான். நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றான். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே என்று சொல்லுகின்றான் பகவத்கீதையிலே. சாஸ்திரங்கள் தான் பிரமாணம். கொஞ்ச நாளைக்கு முன்ன பிரமாணம்னா என்னன்னு அனுபவிச்சோம் இல்லையா? அப்படிப்பட்ட பிரமாணம் உண்மையை அறிகின்ற ஒரு கருவியாக இருப்பது உண்மை தத்துவம். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே, சாஸ்திரங்கள் தான், சாஸ்திரங்கள் என்றால் வேத நெறிகள் தான் என்பதை பகவான் உணர்த்தியதைத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் உள்ளறை பொருளாக சொல்லப் போகின்றாள் என்று நாம் அனுபவிப்போம். இப்படி இந்த பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் என்று 3 வகை பிரமாணங்களை, அதாவது உண்மைகளை மனதிலே எடுத்துக்கொண்டு இப்பொழுது பாசுர வரிகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய்க்கும் வினகான். இது ஒரு பிரமாணம். அது என்ன பிரமாணம் அடுத்தது சொல்றேன். அடுத்து செங்கல்படி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் போகின்றார். இது ஒரு பிரமாணம். அவர்கள் எப்படி போகின்றார்கள்? சப்தம் இழுத்துக்கொண்டே சங்கிடுவான் போதந்தார் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே இது ஒரு பிரமாணம். அடுத்து முன்னம் எங்களை எழுப்புவான் வாய் பேசும் என்று சொன்னால், ஆகவே இது ஒரு பிரமாணம். இதை எப்படி நாம் அனுபவித்த இந்த 3 விதமான பிரமாணங்களுக்குள் கொண்டு வரலாம் என்று இப்பொழுது பார்ப்போம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கொம்பினகான் என்று பாசுரம் தொடங்குகின்றது. வீட்டின் வாசல்ல தான் இவ நிற்கிறா. வாசல்ல நிற்கிறவாளுக்கு அந்த பெண்ணின் வீட்டினுடைய புழக்கடையில், தோட்டத்திலே இல்லை சிறு குளத்திலே அந்த ஆம்பல் வாய் கும்பினகான்றது எப்படி தெரியும்? அது செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்தது, அதாவது தாமரை மலர்ந்தது என்று இவர்களுக்கு எப்படி தெரியும்? இவா இருக்கிறது வாசல்ல, இந்த சொல்ற காட்சியை தோட்டத்தில் எப்படி தெரியும்னா, ஏற்கனவே நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். நீர்நிலைகள் எல்லாம் இப்போ சூரியனை பார்த்தா தாமரை மலரும்,
ஆம்பல் கூம்பி போகின்றது நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு உண்மை. அந்த தெரிந்த உண்மையை வைத்துக்கொண்டு பொழுது நன்றாக விடிந்து விட்டது என்பதனால், நீ பார் உன் தோட்டத்துல தாமரை மலர்ந்திருக்கும், அந்த குளத்துல ஆம்பல்லாம் கூம்பி போயிருக்கின்றது காண், வேண்டுமென்றால் நீ போய் பார்த்து தெரிந்து கொள், பொழுது விடிந்து விட்டது என்று அனுமான பிரமாணம். ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்வை மனதிலே கொண்டு, இப்போ பொழுது விடிஞ்செடுத்து சூரியன் வந்தாச்சு, அப்போ தாமரை மலர்ந்திருக்கும் என்ற ஒரு அனுமானம். அதே மாதிரி ஆம்பல் கூம்பி போய் இருக்கின்றது ஒரு கூம்பினா மூடின்றது, அதன் இதழை மூடிக்கொண்டது என்று ஒரு அனுமானமாக எடுத்து, இந்த வாசகத்திலே அனுமான பிரமாணத்தை சொன்னால் என்று நாம் அனுபவிக்கலாம். அடுத்தது என்ன சொல்றா? செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் என்று சொல்கின்றார். இங்கு இந்த வாக்கியத்தை ரெண்டா பிரிச்சு நாம் அனுபவிக்கணும். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் போகின்றார்னு பார்க்கணும். அப்படி தங்கள் திருக்கோயில் போகின்றவர் சங்கிடுவான் போதந்தார் என்று இன்னொரு விதமாக அனுபவிக்கிறோம். இப்படி ரெண்டா பிரிச்சு அனுபவிச்சோம் என்றால், செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் போகின்றார் என்றால், அந்த தவசீலர்கள் போவதை நாம் பிரத்யட்சமாக பார்க்க முடியும், கண்ணால் பார்க்க முடியும். காத்தால பஜனை பண்ணிட்டு போறா இல்லையா, அவளை நம்ம கண்ணால பார்க்குறோம் இல்லையா, அது பிரத்யட்சம். அப்போ இந்த வார்த்தையில பிரத்யட்ச பிரமாணத்தை சொன்னால், சங்கிடுவான் போதந்தார்னா அவ கோவிலுக்கு போயிட்டு அங்க சங்கநாதம் எழுப்புகின்ற அந்த சப்தம் நமக்கு காதுல கேட்கின்றது, இது சப்த பிரமாணம். அப்போ 3 பிரமாணத்தையும் இந்த 2 வரியில சொல்லிட்டாள் அல்லவா. இதுதான் ஆண்டாள் நாச்சியார் ஒரு தத்துவத்தை எவ்வளவு அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றாள் என்பதற்கு அர்த்தம். சரி, சப்த பிரமாணத்திற்கு சங்கிடுவான் போதந்தார் மட்டும் சொல்லாம இன்னொரு வார்த்தையும் சொல்றா. 2 விதமாக அனுபவிக்கலாம் அந்த வார்த்தையை. என்ன வார்த்தை? எங்களை முன்னம்வன் எழுப்புவான் வாய் பேசும். சங்கிடுவான் என்றுகின்ற பொழுது சங்கநாதம் ஓம் என்ற பிரணவத்தை சொல்லியது, வேத மந்திரத்தை குறிப்பில் உணர்த்தியது என்று ஒரு விதமாக அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். இங்கு வாய் பேசும் நங்காய் என்று சொன்னதனால், இந்த பெண் நல்லாக பேசக்கூடியவள், வாயாடி பெண், எது சொன்னாலும் நன்றாக பேசுவாள், நாவன்மை உடையவள் என்பதை உணர்த்தி நங்காய் என்றால், இங்கு வாய் பேசும் என்று சொன்னதனால், எங்களை நான் முன்னதாக வந்து அழைத்து போவேன் என்று முன்னம் சொல்லி இருந்தாயே என்று முன்னே சொன்னதை, அந்த சப்தத்தை இங்கு நினைவிலே கொண்டு சப்த பிரமாணத்தை சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி 3 விதமான பிரமாணங்களையும் இந்த 2 வரிகளிலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அற்புதமாக எடுத்து காட்டிவிட்டார். இது ஒரு விதமான அனுபவம். இதையே வேறு விதமாக நாம் அனுபவித்தோம் என்றால், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து என்பது, உலகப்பற்றுகளிலே உழன்று கொண்டிருக்கும் ஒருவனுக்கு ஆச்சாரியனுடைய உபதேசத்தினால் அவனுடைய அஞ்ஞானம் விலகி மெய்ஞானம் துளிர்க்க தொடங்கிவிட்டது. அஞ்ஞானம் விலகுவதை, தாமரை மலர்வதை அடையாளம் காட்டி, மெய்ஞானம் மலர்வதையும் தாமரை மலர்வதை அடையாளம் காட்டி, அஞ்ஞானம் விலகுவதை இந்த ஆம்பல் கூம்புவதாக அவள் அடையாளம் காட்டினாள் என்று ஒரு விதமாக அனுபவிக்கலாம். ஆகவே அஞ்ஞானம் அகல்வது, மெய்ஞானம் உள்ளே வருவது, இது இரண்டையும் இந்த தாமரை மலர் மலர்வதையும் ஆம்பல் மலர் கூம்புவதையும் அடையாளமாக காட்டி நமக்கு எடுத்து காட்டுகின்றாள். ஏன் இப்படி அஞ்ஞானம் விலகணும், தாமரை மலரணுன்றதுக்கு நம்ம கேட்டோம்னா, உடனே சூரியோதயத்தில் என்ன நடக்கும்? சூரியன் உதயமானால் தாமரை மலரும், சூரியன் உதயமானால் ஆம்பல் கூம்பும் என்பது நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயம். இது உலக நியதி, இயற்கை நீதி என்பதை எடுத்துக்காட்டி, எங்கு சூரியன் என்ற அந்த கதிரவனுடைய ஒளியால் தாமரை மலர்வது போன்று, கதிரவனுக்கு இணையாகிய அந்த ஆச்சாரிய புருஷர்களுடைய அனுகிரகத்தினால், அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற ஞானத்தினால் அஞ்ஞானம் விலகி மெய்ஞானம் மலரும் என்று ஆண்டாள் சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி எந்த பாசுரத்திலும் 8வது பாசுரத்திலே இதையே அனுபவித்தோம். ஆச்சாரியனுடைய பெருமை, நாவன்மை, காலட்சேபத்தினுடைய பெருமைலாம் ஏற்கனவே 8வது பாசுரத்தில் அனுபவித்ததையே இந்த பாசுரத்திலும் ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்றாள் என்று அனுபவிப்பது ஒரு விதமான அனுபவம். இன்னொரு விதமாக அனுபவிச்சு பார்ப்போம். உங்கள் புழக்கடை தோட்டத்து, புழக்கடை என்ற வார்த்தை இப்பொழுது நம் பெரும்பாலான மக்களிடம் பேச்சு வழக்கில் இல்லை, ஒரு சிலரிடம் இருக்கின்றது என்று ஆரம்பத்திலேயே சொன்னேன் அல்லவா. அந்த புழக்கடை என்ற தோட்டத்து வாவியுள்
இப்பயும் மறுபடியும் 8வது பாசுரத்துல நாம என்ன அனுபவிச்சோன்றதை ஞாபகப்படுத்திக்கோங்க. இந்த பூலோகம் என்பது கீழ்வானம், மேலோகம் என்பது எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணுகின்ற பரமபதம் என்று அந்த கீழ்வானம் வெல் என்று பாசுரத்திலே அனுபவிச்சோம் இல்லையா, அதை மனசுல வச்சுக்கோங்க. அதுதான் ஸ்ரீபாஷ்யத்துல தகர உத்ரேபியா என்று சொல்லியிருப்பார்கள். அதாவது மேல்வானம் என்பது பரமபதம், கீழ்வானம் என்பது இந்த பூலோகம் என்று 8வது பாசுரத்திலே அனுபவித்தோம். இங்கு மேல்வானத்தை பகவான் இருக்கும் இடமாக எடுத்துக்கொண்டு கீழ்வானத்தை இந்த சம்சார சாகரம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், உங்கள் புழக்கடை என்று ஆரம்பித்து உங்கள் என்பது சேதனர்களாகிய நம்மை குறிப்பிட்டு, புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்பது தோட்டம் என்பதை நாம் இருக்கின்ற இந்த சம்சாரத்தை சொல்லி, அந்த தோட்டத்திலே இருக்கின்ற நம்மை அனைவரையும் அங்கு தோட்டத்தில் பலவிதமான விருட்சங்கள் இருக்கும் இல்லையா, பலவிதமான மரங்கள் இருக்குங்க இல்லையா, அது போன்று பலவிதமான சரீரம் கொண்ட நம்மை எல்லாரையும் குறிப்பிடுகின்றது என்றும் நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் சாஸ்திரங்களிலே பொதுவாக இந்த சரீரத்தை மரம் என்று சொல்லுவது ஒரு வழக்கமாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்திலே விருக்ஷே புருஷோ நிமக்னஹா என்றும், கடோபனிஷத்திலே சமானம் விருக்ஷம் பரிஷஸ்வஜாதே என்றும் சொல்லியிருப்பார்கள். அதாவது இந்த உடலை மரம் என்று ஒப்பிட்டு காட்டுவார்கள். இப்பொழுது தோட்டத்து வாவியுள் என்பது, வாவி என்றால் நமது ஹிருதயம், தோட்டம் என்பது இந்த சரீரம் என்று எடுத்துக்கொண்டோம். தோட்டத்திலே பல மரங்கள் இருப்பது போன்று இந்த பூலோகத்திலே பல சேதனர்கள் இருக்கின்றோம் என்று எடுத்துக்கொள்வோம். இங்கு வாவி என்பது அந்த சேதனர்களுடைய ஹிருதயம், இதயம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் என்று சொல்வதனால் செங்கழிநீர் ஆம்பல் என்ற இரண்டும் நம்மளுடைய ஆத்மாவையும் மனதையும் குறிக்கின்றது என்று நாம் குறிப்பாக எடுத்துக்கொண்டால், செங்கழிநீர் என்பது ஆத்மா, ஆம்பல் என்பது மனது என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், ஆச்சாரியன் மூலம் சத் சிஷ்யர்கள் கிரகிக்கின்ற ஞானம்தான் இந்த 2 மலர்களாக சொல்லப்படுகின்றது என்று அனுபவிக்க வேண்டும். இப்படி அனுபவித்தோம் என்றால் ஆத்மா மனம் இவற்றுடைய இயல்பை நாம் விரிகின்ற மலர், அதாவது விகசிக்கின்ற மலர், அதாவது மலர்கின்ற மலர்கள் என்றும் கூம்புகின்ற மலர்கள் என்றும் ஒப்பிட்டு அனுபவிக்க வேண்டும். இப்படி மலர்னா என்ன? நாம் சாதாரணமாக பார்க்கின்ற இந்த பிரகிருதியிலே இருக்கின்ற பல மலர்கள் வாடிப்போகின்ற மலர்கள் இல்லை, வாடாத மலர்கள் என்று கீழ்ப்பாசுரத்திலே அனுபவித்ததை மீண்டும் இங்கு ஞாபகப்படுத்துகின்றேன். அகிம்சை, இந்திரிய நிகிரகம், சர்வபூத தயை, க்ஷமை, ஞானம், தபஸ், தியானம், சத்தியம், இதுதான் 8 வித புஷ்பங்கள் என்று கீழ்ப்பாசுரத்திலே அனுபவித்தோம். அகிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரஹ, சர்வபூத தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விசேஷதः, ஞானம் புஷ்பம், தப புஷ்பம், தியானம் புஷ்பம் ததைவச, சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணு பிரீதிகரம் பவேத். விஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமான 8 வித புஷ்பங்கள் என்றால், இந்த பிரகிருதியிலே இருக்கின்ற வாடிப்போகின்ற புஷ்பத்தை நினைக்காதீர்கள். இந்த 8 வித புஷ்பங்கள் அகிம்சை, இந்திரிய நிகிரகம், சர்வபூத தயை, அனைத்து உயிரினங்களிடம் தயவு செய்து கருணையோடு இருப்பது, க்ஷமை பொறுமையாக இருப்பது, ஞானம் நல்ல ஞானத்தை கொண்டிருப்பது, தபஸ் செய்கின்ற ஒரு தவம் உடையவராக இருக்கின்றது, நமது வாழ்க்கையே ஒரு தவம் என்று நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பது, சத்தியமே பேசுவேன் என்று சங்கல்பம் பண்ணி கொள்வது என்று 8 விதமான புஷ்பங்களால், இந்த 8 விதமான குணங்களால் எம்பெருமானை நாம் தியானம் பண்ணோம் என்றால் அதுதான் விஷ்ணுவுக்கு பிரீத்தி என்று இந்த சுபாஷிதம் சொல்லுகின்றது. இதை மனதிலே கொண்டு இப்பொழுது பாசுர வரிக்கு வருவோம். ஆம்பல்வாய் கூம்பினகான் என்பது சம்சாரம் என்ற இந்த இரவிலே எது ஆம்பல் விகாரம் பெறுகின்றது? இரவிலே எது மலர்கின்றது? ஆம்பல் இரவிலே மலர்கின்றது. இந்த சம்சாரம் என்ற குலத்திலே, இந்த ஹிருதயம் என்ற இதயத்திலே இந்திரியங்களுக்கு ஆட்பட்ட உணர்வுகள் இரவிலே பெருகுகின்றன என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இந்திரிய தோஷங்கள் நீங்க வேண்டுமென்றால்
பகல் பொழுது வர வேண்டும். அப்போ பகல் பொழுது வந்தா என்ன ஆகும்? இருட்டு போய் வெளிச்சம் வந்துடும். அப்போ என்ன ஆகும்? ஆம்பல் கும்பி போயிடும். இந்திரிய நிகிரகங்கள் போய்விடும். ஆக அஞ்ஞானம் என்ற இந்திரிய நிகிரகங்கள் விலகி ஞானம் என்ற அந்த நல்ல குணம் நம் மனதிலே வர வேண்டும் என்றால், சத்வகுணம் பெருக வேண்டும் என்றால், கதிரவன் ஒளி பட வேண்டும். அதாவது ஆச்சாரியர்களுடைய அனுக்கிரகம், ஆச்சாரியர்களுடைய உபதேசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் செங்கெழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் என்று 2 பதங்களிலே ஆண்டாள் நாச்சியார் உள்ளுரை பொருளாக சொல்லி இருக்கின்றாள் என்று அனுபவித்தோம் என்றால், இந்த பாசுரத்தை வெளிப்படையாக அனுபவிப்பதை விட உள்ளுரை பொருளாக எவ்வாறெல்லாம் ஆண்டாள் நாச்சியார் பல உண்மைகளை மறைத்து மறைத்து சொல்லி வைத்திருக்கின்றாள் என்பது புரிய வரும். இப்படி அடுத்தது என்ன சொல்றா? நானாதாய் வெட்கமாக இல்லையா என்று கேட்கின்றாள். நடந்த தவறுகளுக்கு அதை எம்பெருமானிடம் சென்று சரணாகதி பண்ணிவிட்டால் அந்த தவறையும் எம்பெருமான் மன்னித்து விடுவான். இதைத்தான் கவிஞர் ஒரு பாடல்ல சொன்னார். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்தியாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும்னு சொன்னார் இல்லையா? எங்கேருந்து வந்தது கவிஞருக்கு இந்த ஞானம்? எல்லாம் நம்ம ஆண்டாள் நாச்சியார் கொடுத்த அந்த அற்புதமான ஞானம்தான். இப்படி நடந்த தவறைகளே செய்திருந்தாலும் எம்பெருமானிடம் நாம் போய் சரணாகதி பண்ணிவிட்டோம் என்றால் அந்த தவறுகளை மறந்து எம்பெருமான் நம் சரணாகதியை ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் புரிவான் என்பதுதான் நேற்றைய பாசுரத்திலே அனுபவித்தோம் அல்லவா? ராமனுடைய விசேஷத்தை அனுபவிக்கின்ற பொழுது விபீஷ்ண சரணாகதியை ஏற்கக்கூடாது என்று தடுத்தவர்களிடம் அவன் ஒற்றனாகவே இருந்தாலும் என் எதிரியாகவே இருந்தாலும் கூட என்னிடம் சரணாகதி பண்ணிவிட்டால் அந்த சரணாகதியை ஏற்பேன் என்ற சங்கல்பம் என்னுடையது. ஆகவே அவன் தானவனாக இருக்கட்டும், யக்ஷனாக இருக்கட்டும், கிண்ணறனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எதிரி என்று வந்துவிட்டால் என் நகத்தாலேயே கிள்ளி கலைந்து விடுவேன். அவனே சரணாகதம் என்று சரணாகதி பண்ணிவிட்டால் அவனை ரட்சிப்பேன் என்று ராமாயண காட்சியை நேற்று ஞாபகப்படுத்தினோம் அல்லவா? அதை நினைவிலே கொள்ளுங்கள். ஆகவே தவறு செய்திருந்தாலும் எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணிவிட்டால் எம்பெருமான் நம்மை மன்னித்து ஏற்று நம் சரணாகதியை ஏற்று நமக்கு அருள் புரிவான் என்பதுதான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்துச் சொல்கின்ற ஒரு பேருண்மை என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி இதை திருவள்ளுவர் எப்படி அழகாக சொல்லியிருக்கான்றதையும் நம்ம அனுபவிக்கணும். அணியன்றோ நான் உடைமை சான்றோர்க்கு அகுதென்னேர் பிணியன்றோ பீடு நடை என்று நல்லவர்களுக்கு சான்றோர்களுக்கு எது அணிகலனாக இருக்கும் என்றால், சான்றோர்க்கு அணி நானுடைமை, வெட்கப்படுதல். தவறு செய்தால் அதற்கு வருந்துதல், வெட்கப்படுவதுதான் சான்றோருக்கு அணிகலன் என்று திருக்குறளிலே சொன்னதைத்தான் நானாதாய் என்று ஒத்தை வார்த்தையிலே இங்கு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டிவிட்டாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஏன் இவள் நானாதாய் என்று சொன்னாள்? எங்களே முன்னம் வந்து எழுப்புவான் என்று சொன்னாய் அல்லவா? முதல்லயே நான் உங்களை அழைச்சிட்டு போறேன், உங்களெல்லாம் எழுப்பி நான் கூட்டிட்டு போறேன்ட்டு முன்ன சொல்லிட்டு இப்பொழுது சொன்ன சொல்லை காப்பாற்றாமல் உறங்கி கொண்டிருக்கின்றாளே, தானத்தில் இருக்கின்றாளே என்பதை அவளுக்கு உணர்த்துவதற்காக சொன்ன சொல்லை மறந்து விட்டோமே என்று நானாதாய், உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்கின்றாள். இது நமக்கெல்லாம் சொல்ற ஒரு உபதேசம். என்ன உபதேசம்னா, ஒரு ஒருவருக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டோம்னா அந்த வாக்கை எப்பாடுபட்டாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு சங்கல்பம் நாம் பண்ணிக்கொள்ளணுன்றது தான் ஆண்டாள் நாச்சியார் நானாதாய் என்ற வார்த்தையிலே இங்கு அர்த்தச்செறிவோடு சொல்லியிருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அடுத்து என்ன சொல்றா? நாவுடையாய் என்று சொல்லுகின்றாள். நாவுடையாய்னா நாக்கை உடையவளே என்று அர்த்தம் பண்ணிக்க கூடாது. நாவன்மை மிக்கவளே, நன்றாக பேசக்கூடியவளே. இன்னும் அதை கொஞ்சம் வேடிக்கையாக சொல்லணும்னா வாயாடியேன்ட்டு சொல்கிறான்னு நம்ம எடுத்துக்கலாம். வாயாடின்னா வீண் குதர்க்கத்திற்காக வாய் பேசுபவள் அல்ல, எம்பெருமானுடைய தன்மைகளை அவனுடைய குணநலன்களை நன்றாக எடுத்து சொல்லக்கூடிய வாய் உடையவள், அதாவது வாக்குவன்மை உடையவள் என்று நாம் இதை உடையாள் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி நாமோ எம்பெருமான் கண்ணனை நினைத்து இப்பொழுது இந்த நோன்பு நோக்கின்றோம். எம்பெருமான் கண்ணன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னா
எம்பெருமானுக்கு நல்ல வார்த்தை சொல்லி அவன் நம் மீது கருணை கொள்ளுமாறு பண்ணணும்னா ஒரு சரியான ஆள் வேணும். எம்பெருமான் யாருடைய வார்த்தைக்கு மயங்குவானோ, எம்பெருமான் யாருடைய வார்த்தைக்கு திருச்செவி கொடுப்பானோ, அத்தகைய நபரை நம்முடன் அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாவுடையாய், நாவீறு கொண்டவளே, நாக்குவன்மை கொண்டவளே, நன்றாக பேசுபவளே, நங்காய் எழுந்து வாராய் என்று அழைக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். நாவுடையாய் என்பதற்கு ஏற்கனவே நான் அந்த கீழ்ப்பாசுரத்தில் அனுபவிக்கும் போது வேதத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை எடுத்து வேறு ஒரு சந்தர்ப்பத்திலே எப்படி நாம் பேச வேண்டும், எப்படி நாம் நினைக்க வேண்டும், எப்படி நாம் செயல்கள் புரிய வேண்டும் என்பதற்கு ஒரு வேதம் எப்படி நமக்கு உபதேசம் பண்ணுறதுன்றது அனுபவித்ததையும் இங்கே மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். யத்ஹி மனசா தியாயதி தத் வாச்சா வததி, யத் வாச்சா வததி தத் கர்மனா கரோதி. இது வேதம் சொல்லுகின்ற வாக்கியம். அதாவது எதை நாம் நினைக்கின்றோமோ அது நல்லதாகவே நினைப்போம். எதை நாம் நல்லதாக நினைத்தோமோ அதை நல்ல வார்த்தைகளாக சொல்லுவோம். எதை நாம் நல்ல வார்த்தைகளாக சொன்னோமோ அதை நல்ல செயல்களாக செய்வோம். இதுதான் இந்த வேதத்தினுடைய அர்த்தம். இதைத்தான் இந்த வேதம் சொன்ன இந்த வார்த்தையைத்தான், இந்த பெரிய விஷயத்தை இந்த வாயுடையாய் என்ற ஒற்றை சொல்லிலே, அதாவது வாக்குவன்மை உடையவளே, நல்ல வார்த்தைகள் சொல்லுபவளே. அப்போ நல்ல வார்த்தையை சொல்லணும்னா அவள் மனசுல நல்லது நினைக்கணும். நல்ல வார்த்தை, நல்லதை நினைத்து நல்லதை சொல்லுபவளாக இருந்தால் அவள் செயல்களும் நல்ல செயல்களாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிலே உணர்த்தி நாவுடையாய் என்று வேதத்தினுடைய அந்த அர்த்தத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இதுதான் நாவன்மை. இதை நம்ம ராமாயணத்துல ஒரு காட்சியில ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். கிஷ்கிந்தா காண்டத்துல சுக்ரீவனுடைய மதிமந்திரியாக ஹனுமான் போயிட்டு ராமலக்ஷ்மணர்களை தரிசனம் பண்ணி, நான் சுக்ரீவனுடைய மந்திரியாக வந்திருக்கிறேன், நீங்கள் யாருன்ட்டு கேட்கணும். ஆனா அப்படி கேட்க மாட்டார் ஹனுமான். சுக்ரீவனிடம் யார் வந்திருக்கின்றார்கள் என்று நான் எப்படி சொல்ல வேண்டும் என்று கேட்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க யாருன்னு நேரடியாக கேட்கல, யார் வந்திருக்கான்னு நான் போய் என்னுடைய ராஜா கிட்ட சொல்லன்ட்டு கேட்பான் இல்லையா? அந்த நிகழ்வுகளை நினைத்து அவனுடைய அந்த வாக் வன்மையை நினைத்து பார்த்து ராமன் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு ரொம்பவும் அன்போடு லக்ஷ்மணன்கிட்ட சொல்லுவான், லக்ஷ்மணா, நம்மிடம் வந்திருக்கின்றானே, இவனுடைய நாவன்மையை கவனித்தாயா? இவனுடைய வாக்குவன்மையை கவனித்தாயா? சொல்ல வேண்டிய பொருளை சுருக்கமாக, ஆழமாக, அற்புதமாக சொல்கின்ற இவன் 4 வேதங்களையும் கற்று தெளிந்தவனாக இருக்க வேண்டும், இவன் நவவியாகிரத பண்டிதனாக இருக்க வேண்டும் என்று அனுமானுக்கு ஒரு சிறப்பு பட்டம் கொடுப்பார் ராமபிரான் லக்ஷ்மணனிடம் சொல்லுவதாக. நான் ருக்வேத வினீதஸ்ய நா யஜுர்வேததாரிணா நா சாமவேத விதூஷா சக்கியமேவம் பிரபாஷிதம் என்று சொல்லி இவனுடைய பேச்சை கவனித்தோம் என்றால், லக்ஷ்மணா, ரிக் யஜுர் சாமவேதம் பயிலாத ஒருவனால் இப்படி ரொம்பவும் வினயமாக பேச முடியாது. ஆகவே இவன் வேதங்களை கற்றுணர்ந்தவன் என்பதை தெரிந்து கொள். நூனம் வியாக்கரணம் கிருஷ்ண மனேன பகுதா ஸ்ருதம் பகு வியாகரதோ நேன நகிஞ்சத் பதஸ்திதம் என்று சொல்லுவார் சுவாமி ராமன் லக்ஷ்மணனிடம். அதாவது இவன் அனைத்து இலக்கண நூல்களையும் முறையாக படித்து தெளிந்தவனாக இருப்பது இவனுடைய வாக்வன்மையினால் தெரிகிறது. என்ன வாக்வன்மை? எங்கள் ராஜாவிடம் யார் வந்திருக்கான்ட்டு நான் போய் சொல்லணும்ன்ட்டு நீங்க சொல்லுங்கன்னு கேட்குறான். அப்படின்னா நீங்க யாருன்ட்டு போய் நம்மளை மாதிரி கேட்டிருக்க மாட்டான். நாமளா இருந்தால் அந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம்? யார் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டிருப்போம், அதட்டெல்லாம் கேட்டிருப்போம். அவன் கேட்கல, வினயமாக யார் வந்திருக்கின்றார்கள் என்று நான் என் அரசனிடம் சொல்ல வேண்டும் என்று கேட்பதிலிருந்து இவன் வியாக்கரண பண்டிதன் என்று ராமாயணத்திலே ஹனுமாருடைய வாக்வன்மையை, நாவன்மையை எப்படி அனுபவித்து பேசினாரோ ராமன், அதை இங்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாவுடையாய் என்ற இந்த ஒற்றை வார்த்தையில அதெல்லாம் நினைக்க வைக்கிறார் இல்லையா? அதுதான் ஆண்டாளுடைய ஏற்றம், நாவுடையாய். இதைத்தான் கம்பர் எப்படி சொல்லுவார்? குறிப்பில் குறி காணும் மாருதி என்று சொல்லுவார். இப்போ அதே நமக்கு தெரிஞ்ச ஞானத்தில் என்ன சொல்றோம்? நீ கோடு போட்டால் நான் ரோடு போடுவோன்றோம்.
அதுதான் நம்மளுடைய நிலைமை, அவ்வளவுதான். ஆனால் கம்பருடைய அனுபவம் பாருங்க, குறிப்பில் குறி காணும் மாருதி என்று சொல்லுகின்றார். இப்படி அது மட்டுமா சொன்னார், இல்லாத உலகத்து எங்கும் இங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்றன்றோ யார் கொள் சொல்லின் செல்வன் என்று அனுபவிப்பார் கம்பர். இப்படி அருமையான வார்த்தையை பேசுகின்ற சொல்லின் செல்வன் என்று ஒரு பட்டத்தை கொடுக்கின்றார் அல்லவா கம்பர் ஹனுமானுக்கு. அந்த சொல்லின் செல்வன் என்றால் ரெண்டு விதமா அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கம்பருடைய வார்த்தையில் அவர் என்ன சொல்றாருன்னா, ராமரை இவனை பார்த்த உடனே இவன் தான் சரியான தூதன், நம்மளுடைய செய்தியை கொண்டு சீதா பிராட்டியை எங்கு இருக்கின்றாள் என்று கண்டு வருவதற்கு நாம் சொல்லின் இவன் செல்வன். நாம இவனை தூதனை அனுப்பினா இவன் போயிட்டு நல்ல செய்தியோட வருவான்ட்டு குறிப்பா சொல்றார். குறிப்பில் குறி காணும் மானுதி. இது ஒரு விதமான அனுபவம். சொல்லின் செல்வன்னா நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பேன், நீங்க பாட்டுக்கு எழுந்து போயிட்டே இருப்பீங்க. சொல்லின் அவர்கள் செல்வார்கள். ஏன்னா அவ்வளோ ரசனையா இல்லை, ஏதோ சொல்லிட்டு இருக்க, அதை யாரையா கேட்கறது இதெல்லாம்ட்டு எழுந்து போயிடுறா பாருங்க. சொல்லின் செல்வர் அப்படியும் எடுத்துக்கலாம். ஆக சொல்லின் செல்வனா சொல்லின் செல்வர்களான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி இல்லாத உலகத்து எங்கும் இங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்றன்றோ யார்கொள் இச்சொல்லின் செல்வன் வில்லார் தோல் இளைய வீர விரிஞனோ விடைவலனோ என்று ராமனால் புகழப்பட்டான் அல்லவா ஹனுமான். அத்தகைய நாவன்மையை உடையவள் இந்த தோழி. நங்காய் நாவுடையாய், நாக்கு வன்மை உடையவளே, சொல்வலம் மிக்கவளே என்று ஆண்டாள் சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி நாவுடையாய் என்ற வார்த்தையை நாம் அனுபவிக்கின்ற பொழுது குலசேகர ஆழ்வாரை மறக்க முடியுமோ? குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணார்? பகவான் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்ததே ஒவ்வொரு அங்கத்திற்கும் என்னென்ன வேலை. இந்த கால்னா பகவான் கோவிலுக்கு நடந்து போ, கையின்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணின்று, வாயின்னா பகவானுடைய நாமங்களை சொல்லு, காதுன்னா பகவானுடைய நாமங்களை கேளு, கண்ணுன்னா பகவானுடைய சொரூபத்தை பார் என்று அற்புதமாக முகுந்த மாலையிலே அனுபவித்திருப்பார். அதில் இந்த நாவுடையா என்பதற்காக ஜிஹ்வே கீர்த்திய கேசவம், கேசவனுடைய பெயரை சொல்லுவதற்குத்தானே இந்த நாக்கை படைத்திருக்கின்றான் பெருமான்ட்டு அனுபவிப்பார். ஆக எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுவதனால் இந்த நாக்குக்கு பெருமை, நாவன்மை உடையதாயிற்று, நாவுடையாய் என்று ஆண்டாள் அருளி இருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவேதான் கேசவன் கீர்த்தியை சொல்வதற்குத்தான் நாக்கு இருக்கின்றது என்று குலசேகரர் அனுபவித்ததை கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ என்று நம்மாழ்வார் அனுபவித்தார். கேசவனுடைய பெருமை இல்லாட்டினா வேற யார் பெருமையாக கேட்பார்களா என்று கேட்டார் அல்லவா நம்மாழ்வார். இவருக்கெல்லாம் ஒருபடிமாய் பெரியாழ்வார் என்ன சொல்றார்? பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமிழ உரைத்தார் போல் உன்னை கொண்டு என் ஞாபகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன், உன்னை கொண்டு எண்ணில் வைத்தேன் என்னையும் உன்னில் வைத்தேன் என்னப்பா என் இருடி கேசா என்று சொல்லுகின்றார் அல்லவா. நகைக்கடைக்கு போறோம், நகையை கொடுக்குறோம், அது சுத்தமான பொண்ணா அதில் ஏதாவது கலந்துருக்கான்னு என்ன பண்ணுறா? தேய்ச்சி பார்க்குறா, உரைகள் மேலே தேய்ச்சி பார்த்து அதனுடைய தரம் பார்க்குறாளா? அப்படி பார்க்கறத நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா? அது போன்று பொன்னை கொண்டு உரைகள் மேலே எழுதுவது போன்று எம்பெருமானுடைய திருநாமங்களை என் நாக்கின்ற உரைகளிலே நான் உரைத்து கொண்டேன். என்னுடைய நாவிலே எம்பெருமானுடைய நாமங்கள் சொல்லி சொல்லி இது சரி இது சரி என்று நான் தங்கத்தை போன்று ஒப்பிட்டு அளந்து காத்து கொண்டேன், உன்னை கொண்டு எண்ணில் வைத்தேன். அப்படி நல்ல தங்கம் நீ என்பதை தெரிந்து கொண்டதனால் உன்னை என் உள்ளத்திலே வைத்து விட்டேன் என்னப்பா என் இருடிகேசா என்று பெரியாழ்வார் அனுபவித்தார் அல்லவா. ஆகவே இதுதான் நாவுடைமை, நாவன்மை, சொல்லுகின்ற திறமை. அதைத்தான் நாவுடையாய் என்று இந்த பாசுரத்திலே அனுபவித்திருக்கின்றாள் என்று அனுபவித்துக் கொள்ளலாம். இன்னும் இப்படி இந்த நாவுடையாய் என்ற ஒரு வார்த்தைக்கு இன்னும் நிறைய சொல்லலாம். இன்னும் சொல்ல வேண்டிய பாக்கி விஷயம் இருக்கிறதுனால அதோடு அதை நிறுத்திட்டு அடுத்த வரைக்கும் போறேன். அதற்கு முன் முதலியே ஆரம்பிச்ச இந்த பாசுரம் முழுவதுமே தத்துவார்த்தத்தை உணர்த்துகின்ற பாசுரம் என்று. கர்ம பலன் என்பது என்ன? என்னுடைய பிராரப்த கர்மா நம்ம சாதாரணமாக சொல்றோம் இல்லையா? கர்ம பலன் என்றால் மனம் ஆண்டாள் அனுபவிப்பது வேறு விதமாக. எத்தனையோ பிறவியாக ஜென்ம ஜென்மாந்திரமாக செய்து வைத்த கர்மங்களுடைய பலனை இந்த பிறவியிலே அனுபவித்து வருகின்றோம். பல பிறவிகள் எடுத்திருப்போம்,
கர்ம வினைகளினாலே அது புழுவா இருந்தமோ, பூச்சியா இருந்தமோ, மரமா இருந்தமோ, எப்படியோ இந்த பிறவியில் மனிதனாக வந்திருக்கின்றோம் அந்த கர்ம பலன்களை தீர்ப்பதற்காக. கர்ம பலன் முழுவதும் தீர்த்து விட்டால் அடுத்த பிறவி கிடையாது. தீர்க்காவிட்டால் புனரபி ஜனனம், புனரபி மரணம் என்று மீண்டும் மீண்டும் பிறவிதான் என்று அனுபவிக்கின்றார்கள் அல்லவா? அப்படி இந்த கர்ம பலன் என்பது மனம், வாக்கு, செயல் என்ற மூன்றையும் சார்ந்தது. இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இங்கு நமக்கு எடுத்து காட்டுகின்றார். சொன்ன சொல் தவறாதே. எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டோம்னா எப்பாடுபட்டாவது அந்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டும், இல்லாட்ட சொல்லவே கூடாது. ஆகையினால இப்போ நம்ம என்ன பண்றா, நம்ம ஏமாத்தி நான் அத்தை செய்வேன், இத்தை செய்வேன், இப்படி பண்ணிடுவேன், பூலோகமாக்கிடுவேன், சிங்கப்பூர் ஆக்கிடுவேன்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டு நம்மளை நன்னா ஏமாத்திட்டு அப்புறம் என்ன பண்றா, அவ சிங்கப்பூருக்கும் சுபோலோகத்துல இன்பங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கா. நமக்கு கிடையாது. ஏமாற்றப்பட்டவர்கள் யாரு? மக்கள். அது மாதிரி இல்லாமல் சேதனர்களே, வாக்கு தூய்மை வேண்டும். சொன்ன சொல்லை மாற்றக்கூடாது, சொன்ன சொல்லை மறக்கக்கூடாது என்பதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிப்போம். வாக்கு தூய்மையும் அதற்கு காரணமாக எது இருக்கும்? உள்ள தூய்மை இருக்க வேண்டும். முதல்லயே நம்ம வேதம் எப்படி சொல்லித்துன்னு பார்த்தோம். நல்லதை நினைக்கணும், நினைச்சதை சொல்லணும், சொன்னதை செய்யணும். நான் சொன்னதை செய்வேன், சொல்லாததையும் செய்வேன் என்று வெற்று பேச்சு பேசுபவர்களை நம்பாதே. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய்ச்சொல்லில் வீரரடி என்று இதுதான் பாரதியார் சொன்னார். ஆக வெற்று பேச்சை நம்பாதே. நீ என்ன வாக்கு கொடுத்தாயோ அந்த வாக்கை நிறைவேற்றுகின்ற வன்மை உனக்கு இருந்தால் வாக்கு கொடு. நீ நங்காய், நல்ல பெண், உத்தமமான பெண், நாவீறு உடையவள், நா உடையாய். ஆகவே முன்னம் சொன்னதை மறக்காதே. எங்களுடன் வந்து நோன்புக்கு வருவோம் என்று சொன்னாயே, அதை மறந்து விடாதே என்பதைத்தான் இங்கு ஆண்டாள் நாச்சியார் எடுத்து காட்டுகின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். இப்படி நாவுடையால் எதற்கு வர வேண்டும்? பூரண சரணாகதி பண்ண வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் அழைக்கின்றால் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை ஆழ்வார் எப்படி அனுபவிப்பார் என்று பார்க்கலாமா? உள்ளம், உரை, செயல் உள்ள இம்மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே என்று நம்மாழ்வார் சொல்லுவார். வேதம் சொன்னதை ஆழ்வார் சொல்லுகின்றார். உள்ளம், உரை, செயல், மனசு, வாக்கு, செயல், இந்த மூன்றும் எம்பெருமானை நோக்கி இருக்க வேண்டும். அந்த தகைமையை, வல்லமையை எனக்கு கொடு என்று ஆழ்வார் கேட்டதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே சொல்லியிருக்கின்றாள் என்று இந்த முக்கரண சுத்தி என்று சொல்லுவார்கள், அதை திரிகரண சுத்தி என்றும் சொல்லுவார்கள். அதை நாம் அனுபவிக்க வேண்டும். இவள் ஏன் எழுந்து வரவில்லை? தியானத்திலே இருக்கின்றாள். என்ன தியானம்? கிருஷ்ண அனுபவம் என்ற தியானம். கிருஷ்ணனையே நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த கிருஷ்ண வல்லபையை நம்முடன் அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக பொழுது விடிந்ததன் அடையாளமாக பல இயற்கை நிகழ்வுகளை எடுத்து காட்டி, பல தத்துவங்களை எடுத்து சொல்லி அவளை தன்னோடு அழைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த பாரிப்பை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே வேதத்தில் சொன்ன அந்த மனம், வாக்கு, செய்கை, இந்த மூன்றும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் உணர்த்தியதைத்தான் வேதத்திற்கே வித்தான இந்த கோதை தமிழில் ஆண்டாள் நமக்கு சொல்லி இருக்கின்றாள் என்று அனுபவிப்பதும் ஒரு விதமான அனுபவை. ஆகையினால்தான் திருவாய்மொழியிலே சுவாமி நம்மாழ்வார் எப்படி சொல்லுவார்? சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையாலும் தேவபிரானையே தந்தை தாய் என்றடைந்த வன்குருகூர் சடகோபன் என்று தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளுவார். என்னுடைய எண்ணமும் நீதான், என்னுடைய வாக்கும் நீதான், என்னுடைய செயலும் நீதான், அப்படிப்பட்ட குருகூரை சேர்ந்த சடகோபன் என்று தன்னை அடையாளம் காட்டுவார். இதை நாம் எதுக்கு அவர் அப்படி அடையாளம் காட்டினார்னா, தன்னை முன்னிறுத்தி என்னை போன்ற சேதனர்களும் மனத்தாலும் வாக்காலும் செயலாலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டினால், அதைத்தான் இந்த பாசுரத்திலே நங்காய், எழுந்திராய், நானாதாய், நாவுடையாய் என்ற வார்த்தைகளிலே ஆண்டாள் நமக்கு எடுத்து காட்டினாள். இந்த ஆரம்பிக்கும் போதே சொன்ன ஒவ்வொரு பாசுரத்திலையும் எம்பெருமானுடைய ஒரு சொரூபத்தை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அடையாளம் காட்டுகின்றாள் என்று. இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய பெயரையே சொல்லலை, ஆனா எம்பெருமானை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்திவிட்டாள். எப்படி?
எம்பெருமானுடைய அடையாளங்களை சொல்லி அதன் மூலம் எம்பெருமானை நாம் உணரும்படி செய்துவிட்டால் என்ன சொல்றார்? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின். சங்கு சக்கரத்தை கையில ஏந்தி கொண்டிருக்கிறவன் யார்? உடனே நமக்கு ஸ்ரீமன் நாராயணன் நினைவு வந்துடுறது இல்லையா? ஆக நாராயணன் என்ற பெயரை சொல்லாமலேயே அவனுடைய சொரூப லட்சணத்தை சொல்லி நமக்கு நாராயணனுடைய அந்த திவ்யமங்கல சொரூபத்தை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துவதுதான் ஆண்டாளுடைய ஏற்றம். இப்படிப்பட்ட சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கை என்று பெருமாளை அந்த குட்டி கிருஷ்ணனாக அவன் அவதாரம் பண்ணின பொழுது பிறந்த குழந்தை எப்படி இருந்தது என்பதை ஸ்ரீமத் பாகவதத்திலே அனுபவித்திருக்கின்றார்கள் என்பதை நாம் கீழ்ப்பாசுரம் அனுபவிக்கும் பொழுது, மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனே என்ற 4வது பாசுரத்துல எம்பெருமான் எப்படி குழந்தையாக அவதாரம் பண்ணினான், அந்த தாமோதரன் எப்படி அவன் மாயம் பண்ணினான்லாம் அனுபவிச்சோம் இல்லையா? அதை இங்கு நினைத்து பார்ப்போம். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவஸ்தலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம். நான் சொல்லும்போது இதனுடைய அர்த்தம் எல்லாருக்கும் மனசுல வந்துட்டு இருக்கும். அப்படி எளிமையான ஒரு வாக்கியத்துல சொல்லிட்டு போறா. மகார்க வைதூரிய கிரீட குண்டலம் விஷா பரிஷ்வக்த சகஸ்ர குந்தலம் உத்தாமகாஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதா. இந்த வசுதேவருக்கு பிறந்த அந்த கண்ணன் குட்டி கிருஷ்ணன் உன்னி கிருஷ்ணன் பிறந்த போது எப்படி இருந்தான்னா சதுர்புஜங்கள் 4 கரங்கள் கொண்டவனாக, சங்கு சக்கரதாரியாக, சங்கு சக்கரம் கதை பத்மம் என்று தாங்கிய 4 கரங்களை உடையவனாக, திருமரு கௌஸ்துபம் மணமாலை ஆகியவற்றை தன் திருமார்பிலே தாங்கினவாக, பேதகவாடை உடுத்தினவாக, மின்னும் முடி குண்டலங்கள் உடையவனாக, இடுப்பிலே கங்கணங்கள் உடையவனாக, தாமரை போன்ற கண்களை உடையவனாக கொண்ட அற்புத வடிவத்தை வாசுதேவர் கண்கொட்டாமல் பார்த்தார் என்று ஸ்ரீமத் பாகவதத்திலே இந்த எம்பெருமான் பிறந்த பொழுது எப்படி காட்சியளித்தார் என்பதை எடுத்து காட்டுவார்கள். அதுபோன்று இங்கு ஆண்டாள் நாச்சியார் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்று அந்த கிருஷ்ணன்தான் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை நமக்கு கண்ணிலே காட்டுவதற்காக சங்கு சக்கரத்தை தன் திருக்கையிலே ஏந்திய அந்த சொரூபத்தை காட்டுகின்றார். ஏன் தமத்புதம் என்று அற்புதம் என்று சொன்னார்கள்? பிறக்கும் பொழுதே பஞ்ச ஆயுதங்களையும் கொண்டு பிறந்ததனால், பிறக்கும் பொழுதே பேசினதனால், பிறக்கும் பொழுதே தன் பூர்வ ஜென்மம் என்ன என்பதை வசுதேவருக்கும் தேவகிக்கும் உணர்த்தியதால், தன் மாயத்தினால் அனைத்தையும் அவர்களை மறக்கச் செய்ததனால், தன்னுடைய மாயத்தினால் வசுதேவர் இந்த யமுனையை தாண்டி அக்கறைக்கு எடுத்து செல்ல அவரை பணித்ததனால், தன் மாயத்தினால் அந்த சிறையினுடைய பூட்டுகள் தானாக விலகும்படி செய்ததனால், தன் மாயத்தினால் வசுதேவருடைய கைகளில் இருந்த கால்களில் இருந்த விலங்குகள் பொடிப்படியாக போகும்படி செய்ததனால், தன் மாயத்தினால் யமுனை வழிவிட்டு வசுதேவர் அக்கறையை அடைய செய்ததனால், தன் மாயத்தினால் பிறகு எட்டாமல் போய்விட்ட 8க்கு உடையவனாக தான் இருந்து அந்த கம்சனை மாய்த்ததனால் தமத்புதம் என்று ஒற்றை வார்த்தையிலே பாகவதம் சொன்னது போன்று இங்கு சங்கு சக்கரதாரியாக எம்பெருமான் இருக்கின்றான் என்பதை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்று காட்டுகின்றாள். இந்த அனுபவத்தை பேயாழ்வார் அனுபவிச்சதை நாம் அனுபவிக்க வேண்டாமா? திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அடிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பால் என்று முதல் 2 ஆழ்வார்கள் ஏற்றி வைத்த அந்த ஞான தீப ஒளியிலே எம்பெருமானுடைய சொரூபத்தை தான் பார்த்து அனுபவித்ததை சொன்னார் அல்லவா பேயாழ்வார். எப்படி? பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கொண்டேன். இங்கு என்ன சொல்றார் ஆண்டாள்? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்று அடையாளம் காட்டினாள் என்று அனுபவிக்க வேண்டும். அடுத்து பங்கய கண்ணானை என்று ஒரு அடையாளம் காட்டுகின்றார். பங்கயம் என்றால் தாமரை என்று அர்த்தம். தாமரை போன்ற கண்ணை உடையவன் எம்பெருமான். இதை ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆளவந்தார் அனுபவிக்கின்ற பொழுது பிரபுத்த முக்தாம்புஜாருலோச்சனம் சவிப்ரம பிரபூத பிரலூத முஜ்வலாதரம் சுஷிஸ்மிதம் கோமலகண்டம் உன்னசம் லலாட்ட பர்யந்த விலம்பிதாலகம் என்று
பிரபுத்த முத்தாம்புஜ சாருலோச்சனம் என்று சொல்லி நன்றாக மலர்ந்திருக்கின்ற அழகிய தாமரை போன்ற கண்களை உடையவனே என்று ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆளவந்தார் எப்படி அனுபவித்தாரோ அதை இங்கு பங்கைய கண்ணானை என்று ஆண்டாள் அனுபவிக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். விஷ்ணு புராணத்திலே ஒரு ஸ்லோகத்திலே சொல்லுவார்கள், பாபம் ஹரதி யுத்பும்சாம் ஸ்மிருதம் சங்கல்பனாமயம் தத் புண்டரீக நயனம் விஷ்ணு திரட்சயாம்யகம் முகம் என்று சொல்லுவார்கள். விஷ்ணுவுக்கு அடையாளமே கருணை பொழிகின்ற அலர்ந்த அந்த தாமரை போன்ற கண்கள் தான் என்று விஷ்ணு புராணத்திலே சொல்லுவதையும் இங்கு பங்கைய கண்ணானை என்று ஆண்டாள் நாச்சியார் தமிழ்படுத்தினாள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இன்னும் இந்த தாமரை கண்களுக்கு ஆழ்வார்களும் வேதத்திலும் புராணத்திலும் ஸ்மிருதிகளிலும் இதிகாசங்களிலும் பலவாறாக சொல்லப்பட்டிருப்பதையெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட கண்களை உடையவனைத்தான் இங்கு ஆண்டாள் நாச்சியார் ஒற்றை வார்த்தையிலே பங்கைய கண்ணானை என்று அடையாளம் காட்டியிருக்கின்றாள் என்று நாம் அனுபவிப்போம். இப்படியெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட பங்கைய கண்ணனுக்கு சேஷித்வம், அடுத்து ரக்ஷகத்துவம், அதுக்கு அடுத்து நம்மை எல்லாம் காப்பாற்றுகின்ற உபாயத்தை அருளுபவன் எல்லாம் அவனுடைய அனுகிரகம் என்றும் காட்டுகின்றாள். இந்த சேஷித்துவம் ரக்ஷகத்துவம் எல்லாம் எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள 9 நவவித சம்பந்தங்கள் என்று கீழ்ப்பாசுரத்திலே அனுபவித்தோம் அல்லவா? அதை நாம் விஸ்தாரமாக அனுபவித்து விட்டதனால் அதை மீண்டும் இங்கு விஞ்ஞாபனம் பண்ணவில்லை. எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை நாம் மனதிலே நினைத்து கொண்டோம் என்றால் அந்த பங்கைய கண்ணனை மனதிலே நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டாள் சொல்லுகின்றாள் என்று இந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்கும். பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாபாய். அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை நாம் அனைவரும் சென்று பாடலாம் வாராய் தோழி என்று அழைப்பதாக இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணுகின்றாள். இந்த வகையிலே பாசுரத்தினுடைய சுவாபதேசார்த்தத்தை ஓரளவுக்கு தொட்டு பார்த்தோம். இன்னைக்கு நான் இங்க வரும்பொழுது பங்கைய கண்ணானை பற்றி வேதம் சொல்றதை எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும், ஆழ்வார் சொல்றதெல்லாம் எடுத்து கோடிட்டு காட்டணும்னு நினைச்சேன். ஆனால் குறுகிய கால இடைவெளியே அத்தனையும் அனுபவிக்க முடியாது என்பதனால் ஆழ்வார்கள் அனுபவித்த அந்த பங்கைய கண்கள், வேதங்கள் போற்றுகின்ற அந்த பங்கைய கண்கள், ஸ்மிருதிகளும் இதிகாசங்களிலும் சொல்லப்பட்டுள்ள அந்த பங்கைய கண்கள், அதற்கு உடையவனாகிய அந்த ஸ்ரீமன் நாராயணன், அந்த ஸ்ரீமன் நாராயணனே கண்ணனாக இன்று இந்த கோகுலத்திலே அவதாரம் பண்ணி இருக்கின்றான் என்பதை மனதிலே கொண்டு பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் அருளி இருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் 6வது பாசுரம் முதல் 15வது பாசுரம் வரை உள்ள 10 பாசுரங்களில் ஒவ்வொரு ஆழ்வாராக துயிலெழுப்பி அந்த ஆழ்வார்களை தங்களுடைய ஆச்சாரியனாக வரித்து கொண்டு தாங்கள் நோக்கின்ற அந்த நோன்பிற்கு வழிகாட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி அழைத்து போவதாக நாம் அனுபவிக்க வேண்டும். இன்னும் ஆழ்வார் தூங்கிட்டு இருக்காரு, அவரை போய் எழுப்பணுமான்ட்டு நம்ம குதர்க்கமாக அர்த்தம் கொள்ள வேண்டிய கூடாது. ஆழ்வார்களை தங்களுக்கு ஆச்சாரியனாக வரித்து கொண்டு தன்னுடன் அழைத்து செல்லுகின்றாள், தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு நோன்பு நோக்க அழைத்து செல்லுகின்றாள் என்று நம் சம்பிரதாயத்திலே எல்லா விஷயங்களையும் ஆழ்வார் ஆச்சாரியன் மூலம்தான் செய்ய வேண்டும் என்று சொல்வதை ஆண்டாள் நாச்சியார் 10 பாசுரங்களிலே 10 ஆழ்வார்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவர்களை தங்களுடன் அழைத்து செல்வதாக நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி முதலிலே 6வது பாசுரத்திலே தன் தகப்பனாராகிய பெரியாழ்வாரை துயிலெழுப்பினார். 7வது பாசுரத்திலே பேய்ப்பெண்ணே என்று சொல்லி குலசேகர ஆழ்வாரை துயிலெழுப்பினார். 8வது பாசுரத்திலே கோதுகலமுடைய பாவாய் என்று சொல்லி நம்மாழ்வாரை துயிலெழுப்பினாள். 9வது பாசுரத்திலே திருமழிசை பிரானை துயிலெழுப்பினாள். 10வது பாசுரத்திலே பேயாழ்வாரை துயிலெழுப்பினாள். 11வது பாசுரத்திலே புதத்தாழ்வாரை துயிலெழுப்பினாள். 12வது பாசுரத்திலே பொய்கை ஆழ்வாரை துயிலெழுப்பினாள். 13வது பாசுரத்திலே தொண்டரடிப்புடி ஆழ்வாரை துயிலெழுப்பினாள். இந்த பாசுரத்திலே திருப்பான ஆழ்வாரை துயிலெழுப்பி தன்னுடன் தன் ஆச்சாரியனாக வரித்து அழைத்து செல்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். ஏன் திருப்பான ஆழ்வாரை சொல்லுகின்றாள் என்பதற்கு பிரமாணம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், இந்த பாசுரத்திலே வருகின்ற நங்காய், நானாதாய், நாவுடையாய் என்று இந்த வார்த்தைகளை திருப்பாழ்வானாருடைய அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், இங்கு நங்காய் என்று போற்றியது பெண்ணாக இங்கு நங்காய் என்று சொன்னால் அதை
அந்த எம்பிரானுக்கு நம்பியாகி அந்த திருப்பானாழ்வாரை சொன்னால் என்று அர்த்தம் பண்ணிக்கொண்டு கருவிலே திருவுடைய பெருமானாக வந்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று நற்குணங்களும் ஞானமும் நிறைந்தவராயிருந்த திருப்பானாழ்வாரைத்தான் நங்காய் என்ற ஒரு ஒற்றை சொல்லிலே ஆண்டாள் நாச்சியார் இங்கு சொல்லி என்றால் என்று நாம் அனுபவிக்கலாம். அடுத்து செங்கல் முடிக்கூரை வெண்பல் தபத்தவர் என்று சொன்னது. வெண்பல் தபத்தவர் என்ற வார்த்தையின் மூலம் லோகசாரங்க முனிவரை குறிப்பில் உணர்த்தினாள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், இவர் என்ன பண்ணார்? எம்பெருமானுடைய கட்டளையின்படி திருப்பானாழ்வாரை தன் திருத்தோள்களிலே ஏற்றி தாங்கிக் கொண்டு எம்பெருமானுடைய சன்னதிக்கு அழைத்து வந்தார் அல்லவா லோகசாரங்க முனிவர். அது வரலாறு அல்லவா? அதை நினைவுபடுத்துவதாக செங்கல் படிக்கூரை வெண்பல் தவத்தவர் என்று நாம் லோகசாரங்க முனிவரை நினைத்து கொண்டால், அவர் தன் தோள் மீது சுமந்து வந்த அந்த ஆழ்வாராகிய அகங்காரம் இல்லாத அந்த ஆழ்வாராகிய திருப்பானாழ்வாரை சொல்லுகின்றாள் என்று நாம் அர்த்தம் கொள்ளலாம். அந்த ஆழ்வார் என்ன சொன்னார்? அமலநாதிபிரான் பாசுரத்திலே அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் என்று சொல்லுகின்றார். அடியார்க்கும் நான் அடியேன் என்று தன்னை சொல்லிக்கொண்ட ஒரு ஆழ்வாரை இன்னொரு அடியவராகிய அந்த லோகசாரங்க முனிவருடைய திருத்தோல் மேல் ஏறி வருவது நியாயமா என்று கேட்கலாம். அடியாருக்கு அடியவன் என்று சொல்லிட்டு ஒரு அடியவருடைய தோல் மேல் ஏறிவது எந்த வகையிலே நியாயம்? முன்னம் சொன்னதை மறந்துவிட்டாயே. அதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்றான். முதல்ல சொன்னதை எங்குடன் வருவன் சொன்ன இல்லையா, அதை மறந்துட்டு இப்போ தூங்கின்றிருக்கேன்ட்டு சொன்னா இல்லையா, அதை இது கூட ஒப்பிட்டு பார்த்தவங்க. அடியவர்களுக்கும் அடியவன் என்று சொன்ன அந்த ஆழ்வார் ஒரு அடியவரின் தோல் மேல் வருகின்றாள் என்றால் அது எம்பெருமானுடைய சங்கல்பம் என்பதால் அந்த குற்றம் மறைந்து போகின்றது. ஆகவே இங்கு நாணாதாய், அப்படி செய்த குற்றத்திற்கு நாணம் இல்லாமல் இருப்பது யார் என்றால் இந்த ஆழ்வார்தான் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். திருப்பானாழ்வாரை நினைத்து என்று எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் என்பதற்குத்தான் அடியவர்க்கும் அடியவன் என்று சொல்லிவிட்டு இன்று ஒரு அடியவர் தோல் மீது சவாரி செய்கின்றாயே என்று ஆண்டாள் சொல்லுவதாக நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படியெல்லாம் திருப்பானாழ்வாருடைய நிலைப்பாட்டிலிருந்து தான் இறங்கி வந்தது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால் என்பதனால்தான் அவரை நங்காய் என்ற சொல்லால் போற்றி பாடினாள் என்றும் அனுபவிக்கலாம். ஆக இந்த பாசுரத்திலே ஆண்டாள் குறிப்பில் உணர்த்துவது துயிலெழுப்புவது திருப்பானாழ்வார் என்பதை அவருடைய பாசுரார்த்தங்களை கொண்டு நாம் அனுபவிக்க வேண்டும். சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையனாகிய அப்படிப்பட்ட கண்ணனை வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது நாம் எல்லோரும் உய்வோம் என்று பிரார்த்தித்து இந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை பூர்த்தி பண்ணுகின்றேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.